பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விஜய் எடுத்த முடிவு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருக்கிறார் தளபதி விஜய். பாக்ஸ் ஆபீஸ் வசூலை வேட்டையாடும் விஜய் அரசியலில் எப்படி ஜொலிப்பார் என்ற கேள்வி இருந்தது. தனது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் ஓவர் ஹைப்பை ஏற்றி தமிழகத்தின் முன்னணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் விஜய். கரூர் பிரச்சார நெரிசல் மரண சம்பவத்திற்கு பிறகு தாவேகா நிலைமை எல்லோரையுமே அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த நிலைமையில் மீண்டும் களத்திற்கு வரவேண்டிய கட்டாயத்தில் தாவேகா தலைவர் விஜய் இருக்கிறார். விஜய் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் களப்பணியாற்ற வேண்டிய சூழலில் உள்ளனர். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்காமல், ஆறுதல் கூறாமல் விஜய் தனி விமானம் ஏறி உடனடியாக சென்னை பறந்ததற்கு காரணமாக கூட்டம் கூடிவிடும் என்ற வாதத்தையே முன்வைத்தனர். தற்போது வரை விஜய் கரூர் செல்லாததற்கு அதையே தான் குறிப்பிடுகின்றனர். கரூர் நிகழ்வுக்கு பின்னர் இனி வேறு எந்த ஊரிலும் அதேபோல் மக்கள் கூட்டம் விஜய் வாகனத்தை முண்டியடிக்காது என்று கூறிவிட முடியாது. தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலின்படி 2026 சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார் விஜய் என்று கூறப்படுகிறது. எனவே இதை சமாளிக்க தமிழக வெற்றி கழகம் ஜெயலலிதா பாணியில் புதிய முயற்சியில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. 2016 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். நீண்ட நேரம் நிற்கவோ நடக்கவோ முடியாமல் சிரமப்பட்டார். நீண்ட பயணங்களையும் தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அவரை கேட்டுக் கொண்டனர். எனவே 2016 சட்டமன்ற பிரச்சாரத்தை ஹெலிகாப்டர்லேயே பறந்து வந்து மேற்கொண்டார். நகருக்கு வெளியே பிரம்மாண்ட மேடை போடப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டினார். அதிமுகவின் அந்தந்த பகுதி மாவட்ட நிர்வாகிகள் மக்கள் காத்திருக்க ஹெலிகாப்டர் மூலம் மேடைக்கு அருகே வந்து தர இறங்குவார் ஜெயலலிதா. அந்த பாணியை தான் விஜய் பயன்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக பெங்களூருவை சேர்ந்த ஹெலிகாப்டர் நிறுவனம் ஒன்றுடன் சில மாதங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விஜய் மற்றும் தாவேகா கட்சி நிர்வாகிகள் இனிமேல் பிரச்சாரத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை அதிகரித்துள்ளது. கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அவரின் அணுகுமுறையை மதித்து பிரச்சார திட்டங்களில் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டியது அவசியம். இதன் மூலம் நேரத்தை சேமித்து தமிழகம் முழுவதும் விரைவாக பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும் என தாவேகா கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இந்த திட்டத்திற்கு 4 ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டு முக்கிய பிரச்சார இடங்களுக்கு பயணம் செய்ய பயன்படுத்தப்படும். இந்த பாணியில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து தனது ஆறுதல்களையும் இரங்கல்களையும் விஜய் தெரிவிக்க இருக்கிறார்.